ஆசிரியம் நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுடன் இணைவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நாங்கள் புலமை பரிசில் மாணவர்களுக்காக வழங்கிய தாயக்கட்டை மற்றும் நிழல்கள் தொடர்பான வீடியோக்களுக்கு உங்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வரவேற்புகளுக்கு மிகவும் நன்றி. அதே மாதிரி அந்த வீடியோக்களை இன்னும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை தந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மேலும் இன்னும் ஆசிரியம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வழங்குகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும். மேலும் பல நேயர்களின் விருப்பத்துக்கு நாங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது நாட்காட்டி. நாட்காட்டி அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள அதற்காக நாம் தேர்வு செய்த வினாக்களாக 13 வினாக்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது முதல் 6 வினாக்களை மாத்திரம். சரியா, முதல் 6 வினாக்களை மாத்திரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்களை நம்ம பார்ப்போம். ஓகே, முதலாவது நாட்காட்டி தொடர்பான வினாக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாட்காட்டி தொடர்பாக நமக்கு கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்துக்கிடுவோம். அதில் முதலாவது ஒன்று சாதாரண வருடம் மற்றும் லீப் வருடத்துக்கு இடையிலான வித்தியாசம். சாதாரண வருடங்கிறது உங்களுக்கு தெரியும், 365 நாட்களை கொண்டிருக்கும். அதே மாதிரி லீப் வருடம் அப்படி இல்லாட்டி நெட்டாண்டுன்னு அழைப்பாங்க. அந்த வருடம் 366 நாட்களை கொண்டிருக்கும். அந்த ஒரு நாள் என்னென்னா லீப் வருடத்தில் வர பிப்ரவரியில் 29 நாளாக இருக்கும். சாதாரண வருடங்கள் எல்லாமே சாதாரண வருடத்தில் காணப்படுற பிப்ரவரி மாதத்தில் எல்லாமே 28 நாட்களாக தான் இருக்கும். லீப் வருடத்தில் மாத்திரம் 29 நாளாக பிப்ரவரி மாதம் காணப்படும். அதனால தான் அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. ஓகே, லீப் வருடம் அப்படிங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருது, அதுவும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது 2020 ஒரு லீப் வருடம். அதுக்கு முன்னாடி இருந்த லீப் வருடம் 2014. அதுலேருந்து 4 வருடத்தை கழிச்சிருக்கேன். அதே மாதிரி 4 வருடங்களாக பார்க்குறது. சரியா, இப்போ 2004, 2008, 2014 அந்த மாதிரி. இப்போ 2004க்கு முன்னே 2000, 1996 அந்த மாதிரி. சரிதானே? ஓகே, அப்போ லீப் வருடங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருது. ஓகே, இப்போ அடுத்து பார்க்குறது ஒரு மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இப்போ இதுவும் கட்டாயம் நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 28 நாட்கள் சாதாரண வருடத்தில் வரும், அதாவது பிப்ரவரி மாதத்தில் சாதாரண வருடத்தில் வருது. 29 நாட்கள் வர பிப்ரவரி மாதமாக இருந்தால் அது லீப் வருடமாக இருக்கும். அதே மாதிரி 30 நாட்கள் எந்தெந்த மாதங்கள், அதே மாதிரி 31 நாட்கள் வர மாதங்கள் என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனனம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லோம். சரியா, இது மனனம் செஞ்சு வைக்கிறதுக்கு கை விரல் முட்டுக்களை பயன்படுத்தலாம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் சொல்லித்தரேன். ஓகே தானே? சரி, இப்போ நம்ம வினாக்குள்ளே போவோம். முதலாவது வினா, இன்று வெள்ளிக்கிழமை, நாளைய மறுநாள் 28ஆம் திகதி ஆயின் சென்ற வெள்ளிக்கிழமை எத்தனையாம் திகதி? சரிதானே? ஒரு இலகுவான வினாவை தான் நான் முதலாவது வினாவை எடுத்திருக்கேன். இப்போ என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை. சரியா, அதாவது இன்று வெள்ளிக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நாளைய மறுநாள் 28ஆம் திகதி. சரியா, இப்போ இன்று வெள்ளிக்கிழமையிலேருந்து நாளைய நாள் என்னென்னு பார்ப்போம். நாளைய நாள் என்னவாக இருக்கும்? சனி. நாளைய கிழமை சனி. அதற்கு அடுத்தது நாளைய மறுநாள் என்ன கிழமையாக இருக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போகுது. சரியா, நாளைய மறுநாள் தான் 28ஆம் திகதின்னு சொல்கிறாங்க. ஆகவே இன்றிலிருந்து நாளைய மறுநாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்னவாக இருக்க போகுது? 28ஆம் திகதியாக இருக்க போகுது. விளங்குது தானே? சரி, இப்போது இன்றிலிருந்து நாளை என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த சனிக்கிழமை என்னன்னு பார்ப்போம். அதாவது ரிவர்ஸில் பார்க்கணும். இந்த 28லேருந்து இதுக்கு முன்னுக்குள்ள திகதியாக தான் இருக்க போகுது, அதாவது 27. ஆகவே இன்று என்னவாக இருக்கும்? 26ஆம் திகதி. சரி, இப்போ வினா நமக்கு இன்று என்னன்னு கேட்கல. அவங்க கேட்குற வினா சென்ற வெள்ளிக்கிழமை எத்தனையாம் திகதி. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது, இதுலேருந்து இதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை எத்தனையாம் திகதின்னு கேட்குறாங்க. ஆகவே இந்த கிழமையிலேருந்து நம்ம ரிவர்ஸில் போக வரும். சரிதானே? ஓகே, பார்ப்போம். அப்போ இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நேற்று வியாழன், அதற்கு முதல் நாள் புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி. இந்த வெள்ளியிலேருந்து இதற்கு முந்தைய வெள்ளிங்கிறது இது தான். ஆகவே இந்த கிழமை வார திகதியை தான் அவங்க கேட்குறாங்க. சரிதானே? ஓகே, கிழமையை நம்ம ரிவர்ஸில் போகணும். அதே மாதிரி டேட்டை நம்ம ரிவர்ஸில் போக போகிறோம். சரியா, இன்றிலேருந்து அப்போ நேற்று என்ன வந்திருக்கும்? 25. அதுக்கு முதல் நாள் 24, 23, 22, 21. இந்த சனிக்கிழமை 20. ஆகவே வெள்ளிக்கிழமை என்னவாமையே போகுது? 19ஆம் திகதி. ஆகவே இன்றிலிருந்து அதற்கு சென்ற வெள்ளிக்கிழமை, முந்தைய வெள்ளிக்கிழமை என்ன திகதியாக இருக்க போகுது?
19ஆம் திகதியாக இருக்க போகின்றது. சரிதானே? இது விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வினாக்கள் அமையும். அதாவது நாளைய மறுநாள், நேற்று முன்தினம், அந்த மாதிரி வினாக்களும் நாட்காட்டியில் அமையக்கூடிய ஒரு வினா வகைத்தான். சரி, ஓகே. இப்போ நம்ம இரண்டாவது கேள்விக்கு போவோம். இரண்டாவது கேள்வி, 2009ஆம் ஆண்டு எந்த நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம்? இதுவும் ஒரு பொதுவாக வரக்கூடிய கேள்வி வகைத்தான், வினா வகைத்தான். அதாவது நூற்றாண்டு மற்றும் தசாப்தம். இப்போ நூற்றாண்டுனா என்னென்னு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி தசாப்தம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. நூற்றாண்டுனா 100 வருடங்களுக்கு ஒரு முறை வருது. அதாவது 100 ஆண்டுகள் சேர்த்தா ஒரு நூற்றாண்டு, 200 ஆண்டுகள் சேர்த்தா 2 நூற்றாண்டு. அதே மாதிரி தசாப்தம்ங்கிறது 10 ஆண்டுகளாக சேர்க்கிறது. அதாவது 10 ஆண்டுகள் சேர்ந்தா ஒரு தசாப்தம், 20 ஆண்டுகள் சேர்த்தா 2 தசாப்தம், அந்த மாதிரி போகும். சரித்தானே? ஓகே. இப்போ இவங்க கேட்குறாங்க 2009ஆம் ஆண்டு எந்த நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம்? சரித்தானே? ஓகே. இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் அதுக்கு முதலாக செய்யக்கூடியது 2009ங்கிற அந்த வருடத்தை போடுங்க. அதில் இருக்க இலக்கங்களை சரிசமமாக பிரிச்சுக்கோங்க சரித்தானே? நான் பிரிச்சுக்கிட்டேன் பாருங்கள். முன்னுக்கு இருக்க இலக்கங்கள் 2ஆகவும் பின்னுக்கு இருக்க இலக்கங்கள் 2ஆகவும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த பூஜ்ஜியத்துக்கு நேராக இலக்கம் 1 சேர்க்கணும். சரித்தானே? அதே மாதிரி இங்கே இருக்க இலக்கத்துக்கு நேராகவும் இலக்கம் 1 சேர்க்கணும். இப்போ நீங்கள் அடுத்து செய்யணும், இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த 1ஐயும் கூட்டணும். இந்த 9 ஒன்றும் செய்ய வேணாம். சரியா? அதே மாதிரி இந்த 20ஓட இந்த 1 கூட்டணும். சரியா? இப்போ 21 கிடைக்கும். சரியா? இப்போ விடைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இது எப்படி விடையாக நம்ம கொடுக்கணும்னா, இங்கே இருக்க இந்த 21 நூற்றாண்டாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்க இந்த 1 நம்ம தசாப்தமாக எடுத்துக்கலாம். ஆகவே 2009ஆம் ஆண்டு 21ஆம் நூற்றாண்டு 1ஆம் தசாப்தம்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா? அப்படின்ட்டு விடையை நம்ம கொடுக்கலாம். சரி, இதில் இன்னொன்று பார்ப்போம் உங்களுக்கு விளக்கமாக இருக்கிறதுக்காக. இப்போ 1948ஆம் ஆண்டு என்ன நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. சரி, இப்போ இதை நீங்கள் என்ன செய்வீங்க? இலக்கங்களை சரிசமாக பிரிக்கிறீங்க. இங்கிட்டு 2 அங்கிட்டு 2. இப்போது இந்த 4க்கு நேராக என்னத்தை செய்வீங்க? இலக்கம் 1 போடுவீங்க. இந்த 8க்கு நேராக போட்டுறக்கூடாது. சத்தனே? அதே மாதிரி இந்த 9க்கு நேராக இலக்கம் 1 சேர்க்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் கூட்டுவோம். சரித்தானே? ஓகே. இந்த 19ஐயும் இந்த 1ஐயும் கூட்டுவோம். சரி, அப்போ வரப்போகிறது 20, இங்கிட்ட 5. சரியா? ஆகவே விடை கொடுக்கலாம். 1948 என்பது 20ஆம் நூற்றாண்டின் 5ஆம் தசாப்தம். விளங்குதானே? சரி, ஓகே. இந்த முறையை மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்துறது சின்ன ஒரு கதை மாதிரி கூட ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள். அதாவது 1948 அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு சண்டை வந்துருச்சான். அதனால் அவங்க 2 குரூப்பாக பிரிஞ்சு நடுவில் சுவர் கட்டிட்டாங்க. சுவர் கட்டினதுக்கப்புறம் ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு காவலாளி போடுறாங்க. அதே மாதிரி மற்ற குரூப்பில் உள்ளவங்களும் ஒரு காவலாளி போடுறாங்க. சரியா? கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஆகுது? அவங்க அந்த காவலாளி அந்த கூட்டத்தோடு இணைஞ்சிட்டாங்க. ஏதாவது சும்மா இந்த மாதிரி ஏதாவது மாணவர்களுக்கு விருப்பமாக ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே தானே? சரி, ஓகே. அடுத்த வினாவுக்கு போகலாம். அடுத்த வினா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகும். அதன்படி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்கள். 4 கலண்டர்ஸ் நாட்காட்டிகள் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதாவது 28 நாட்களில் முடிகிறது, அதே மாதிரி 29 நாட்களில் முடிகிறது, 30 நாட்களில் முடிகிறது, 31 நாட்களில் முடிகிற மாதங்களை எடுத்திருக்கேன். சரித்தானே? ஓகே. இப்போ இதில் நீங்கள் ஒரு பொது முடிவுன்னு எடுக்க போகிறீங்க. சரியா? அது எப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ முதலாவது பாருங்கள். ஒரு சாதாரண வருடத்தில் 2019ங்கிறது ஒரு சாதாரண வருடம். அதில் வர ஒரு பிப்ரவரி மாதத்தில் 28 நாளில் முடியும். அது தெரியும். சரி, இப்போ இதில் முதலாவது நாள் என்ன கிழமையில் தொடங்குதுன்னு பாருங்கள். என்னது? வெள்ளிக்கிழமையில் தொடங்குது. சரித்தானே? ஆகவே முடிகிறதையும் பாருங்கள். 28ஆம் தேதி என்ன கிழமையில் முடியுது? வியாழன். வெள்ளியில் தொடங்கி வியாழன்னு முடியுது. அப்படின்னா ஒரு கிழமை முன்னாடி முடியும். சரியா? இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ இது புதனில் தொடங்குதுன்னு வைப்போமே. அப்போ என்னதில் முடியும்? செவ்வாயில் முடியும். ஓகேயா? சரி, அது 28 நாள் கொண்ட மாதத்தில் மட்டும். இப்போ 29 நாள் கொண்ட ஒரு லீஃப் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியை பாருங்கள். சனிக்கிழமையில் தொடங்குது. சரியா? ஓகே, சனிக்கிழமையில் தொடங்குது. முடிகிறது 29ஆம் தேதியும் சனிக்கிழமையாகவே தான் இருக்குது. அப்போ சனியில் தொடங்கி சனியிலே முடியுது. சரியா? அப்போ 29 நாள் கொண்ட மாதங்களில் எந்த கிழமையில் தொடங்குதோ அதே கிழமையில் அந்த மாதம் முடிவடையும்.
புதனில் தொடங்குனா புதன்லேயே முடியும், ஞாயிறில் தொடங்குனா ஞாயிறிலே முடியும். சரியா? அது 29 நாள் கொண்ட மாதத்தில் மட்டும். சரி, இப்போ 30 நாள் கொண்ட ஒரு மாதத்தில் பாருங்கள், 1ஆம் திகதி புதன்கிழமை. சரியா? அதே மாதிரி மாதம் முடிகிற 30ஆம் திகதி வந்து வியாழக்கிழமை. சரித்தானே? ஓகே, புதன் தொடங்கி வியாழன் முடிகிறாரு அப்படின்னா ஒரு கிழமை தாண்டி, ஒரு கிழமை அடுத்து புதன்னா வியாழன். இப்போ இதே வந்து சனியாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை முடியும். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் 30 நாள் கொண்ட மாதத்தில். சரித்தானே? ஓகே, இப்போ 31 நாள் கொண்ட மாதத்தில் எப்படி அமையும்னு பாருங்கள். 1ஆம் திகதி வந்து வெள்ளிக்கிழமை, மாதம் முடிகிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை. சரியா? அப்படின்னா வெள்ளியிலேருந்து ஒரு கிழமை தாண்டி, சனிக்கிழமை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிழமை தாண்டி அடுத்த கிழமையாக முடியுது மாதம். அப்போ இதே வந்து திங்கள் தொடங்கியிருந்தால் செவ்வாய் விட்டு புதன்கிழமை அந்த மாதம் முடிஞ்சிருக்கும். சரித்தானே? அது 31 நாள் கொண்ட மாதமாக இருந்தா. ஓகே, இப்போ நமக்கு வினா இலகுவாக இருக்கும். இப்போ வினாவுக்கு போவோம். சரி, வினா இப்போ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க தரவின்படி 1ஆம் திகதி வந்து வியாழக்கிழமை. சரித்தானே? அந்த மாதத்தின் 31ஆம் திகதி என்னன்னு கேட்குறாங்க. சரி, 31 நாள் கொண்ட மாதமாக இருந்தால் எந்த கிழமையில் தொடங்குதோ அதிலேருந்து ஒரு கிழமை தாண்டி அடுத்த கிழமை. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச உதாரணத்தில் வெள்ளியாக இருந்தால் சனி இல்லாமல் ஞாயிறு. ஆகவே வியாழக்கிழமை தொடங்குமா இருந்தால் அப்போ எப்படி முடியும்? வெள்ளி இல்லாமல் சனிக்கிழமை முடியும் அந்த மாதம். ஆகவே ஜனவரி மாதம் 31ஆம் திகதி என்ன கிழமையாக இருக்க போகுது? சனிக்கிழமையாக இருக்க போகுது. ஓகே, விளங்குனிச்சு தானே? ஓகே, இப்போ அடுத்த வினாவுக்கு போவோம். வினா இலக்கம் 4. ஒரு நாட்காட்டியின்படி 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை எனில் மார்ச் 1ஆம் திகதி என்ன கிழமை? சரித்தானே? ஓகே, இதையும் நம்ம ஏற்கனவே செய்த முறையிலே செய்யலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம குறிப்பிட்ட அந்த இலகுவான வழிமுறையை நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எனக்கு காட்சிப்படுத்துகிறேன். சரி, இப்போ முதலாவது தரவு வந்து பிப்ரவரி 1ஆம் திகதி செவ்வாய். சரியா? பிப்ரவரின்னு வந்துட்டாலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது என்னது? சாதாரண வருடமா இல்லாட்டி லீஃப் வருடமானு பார்த்துடணும். சரி, இப்போ இது வந்து 2008 குறிப்பிட்டிருக்காங்க. 2008ங்கிறது ஒரு லீஃப் வருடம். ஆகவே அந்த பிப்ரவரி மாதம் வந்து 29 நாள் கொண்ட மாதமாக தான் இருக்கும். சரியா? ஆகவே 29 நாள் கொண்ட மாதத்தில் எந்த கிழமை தொடங்குதோ அதே கிழமையில் அந்த மாதம் முடிவடையும். அதுதான் நம்ம எடுத்த தரவு. சரி, அதே மாதிரி அப்போ இங்கே இருக்க இந்த 2008ல் செவ்வாய் தொடங்குமா இருந்தால் அந்த பிப்ரவரி 29ஆம் தேதி என்னத்தில் முடியும்? அதே செவ்வாயில் தான் முடியும். செவ்வாயில் தொடங்கினா அதே செவ்வாய்க்கிழமையில் தான் முடியும். சரிதானே? ஓகே, இப்போ கேட்குறாங்க மார்ச் 1ஆம் தேதி. ஓகே, பிப்ரவரி 29ஓட அந்த மாதம் முடியுது. அடுத்து மார்ச் 1ஆம் தேதி தான் தொடங்க போகுது. செவ்வாயில் முடிவடையுமா இருந்தால் அடுத்து என்ன கிழமையில் தொடங்கும்? புதன்கிழமையில் தொடங்கும். ஆகவே மார்ச் 1ஆம் தேதி புதன்கிழமையில் தொடங்கும், புதன்கிழமையாக காணப்படும். ஓகே தானே? விளங்கும். ஓகே, இப்போ அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா, 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகும். அதன்படி 2010 ஜனவரி 1ஆம் தேதி என்னன்னு கேட்குறாங்க. சரிதானே? இப்போ இது வந்து 1ஆம் வருடத்துலேருந்து அடுத்த வருடத்தையே கேட்குறாங்க எப்படின்ட்டு. சரியா? இப்போ இதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வினா பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருப்போம். இப்போ அதுக்கும் நான் கேலண்டர்ஸை உதவிக்கு எடுக்கிறேன். முதலாவது பாருங்கள், இந்த 2 கேலண்டர்ஸையும் மட்டும் பாருங்கள். அதாவது ஜனவரி 2019, டிசம்பர் 2019. 2019 என்பது ஒரு சாதாரண வருடம். சரி, அதில் வர ஜனவரி மாதத்தையும் டிசம்பர் மாதத்தையும் நான் அங்கே எடுத்திருக்கேன். சரிதானே? ஓகே, இப்போ இதில் பாருங்கள், 1ஆம் தேதி என்ன கிழமையில் தொடங்குது? செவ்வாய்க்கிழமை தொடங்குது. சரியா? இந்த வருடம் முடிவடைகிற இந்த டிசம்பரில் வருடம் முடிவடைகிற இந்த திகதி என்ன கிழமையில் முடியுது? அதுவும் செவ்வாயிலே தான் முடியுது. அப்போ சாதாரண வருடம் ஒன்றில் எந்த கிழமை வருடம் தொடங்குமோ அதே கிழமையில் அந்த வருடம் முடிவடையும். இதுதான் முடிவு. சரித்தானே? சாதாரண வருடம் ஒன்றில். ஆகவே அப்போ லீஃப் வருடமாக இருந்தால் 2020ங்கிறது ஒரு லீஃப் வருடம். அப்போ லீஃப் வருடமாக இருந்தால் எப்படி முடியும்னு பார்ப்போம். இப்போ 1ஆம் தேதியை பாருங்கள், என்னது? புதன்கிழமையில் தொடங்குது. முடிகிறது பாருங்கள் அந்த வருடம் வியாழன். என்னது? வியாழனில் முடியுது. புதனில் தொடங்கி வியாழனில் முடியுது. அதாவது எந்த கிழமையில் தொடங்குதோ அதற்கு அடுத்த கிழமையாக அந்த வருடம் முடியும். இதுதான் முடிவு. விளங்குத்தானே? அதை பாருங்கள், நான் ஒரு அட்டவணையில் தந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு நான் தெளிவாக விளங்கும்.
இப்போ இங்கே நான் வருடங்கள் குறிப்பிட்டிருக்கேன். இங்கே நாட்கள் ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 31ஆம் தேதியும் இருக்குது. இப்போ இந்த 2004ங்கிறது ஒரு லீஃப் வருடம், 366 நாட்கள் கொண்டது. அப்போ பாருங்கள், ஜனவரி 1 தொடங்குது வியாழன். அப்போ அந்த டிசம்பர் 31 அந்த வருடம் முடிகிறது அந்த வியாழன்லேருந்து அடுத்த கிழமையாக இருக்க இந்த வெள்ளிக்கிழமை. சரித்தானே? ஓகே. இப்போ மற்ற அந்த 3 சாதாரண வருடங்களும் எந்த கிழமை தொடங்குதோ அதே கிழமையில் தான் அந்த வருடம் முடிவடையும். டிசம்பர் 31 அதே கிழமையில் தான் இருக்கும். சரி, லீஃப் வருடத்தில் மாத்திரம் தான் எந்த கிழமை தொடங்குதோ அதுக்கு அடுத்த கிழமையாக அந்த வருடம் முடிவடையும். சரித்தானே? ஓகே. இப்போ நம்ம வினாவுக்கு போவோம். இப்போ இதில் அவங்க தரப்பட்டிருக்க தரவில் முதலாவது தரவு நான் எடுக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வியாழன். சரியா? 2019 ஜனவரி 1ஆம் தேதி வியாழன். சரித்தானே? ஓகே. அப்போ அந்த 2019 டிசம்பர் 31 என்னவா இருக்கும்? 2009ங்கிறது சாதாரண வருடமா லீஃப் வருடமாங்கிறது நீங்கள் பார்க்கணும். 2009ங்கிறது ஒரு சாதாரண வருடம். சாதாரண வருடத்தில் எந்த கிழமை தொடங்குதோ அதே கிழமையில தான் முடிவடையும். ஆகவே டிசம்பர் 31ஆம் தேதியும் அதே வியாழனாக தான் இருக்க போகுது. சரித்தானே? ஓகே. டிசம்பர் 31ஓட 2009ங்கிற வருடம் முடியுது. அடுத்து என்ன தொடங்க போகுது? 2010 ஜனவரி 1ஆம் தேதி தான் தொடங்க போகுது. சரியா? அடுத்த நாள். ஆகவே வியாழனில் முடியக்குள்ள அடுத்த நாள் என்னவா இருக்கும்? 2010 ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். வியாழனில் முடியுது அந்த வருஷம், அடுத்த வருடம் தொடங்குது என்னத்தில்? வெள்ளிக்கிழமையில் தொடங்குது. புரிஞ்சுதானே? ஓகே. அப்போ இதுக்கு விடையாக நம்ம என்ன கொடுக்கலாம்? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நம்ம இங்கே விடையாக கொடுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த வினாவுக்கு போவோம். ஓகே. அடுத்த வினா, 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி செவ்வாய் எனின் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை? சரியா? இதையும் நம்ம முதல்ல குறிப்பிட்ட அதே முறையில் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே. முதல்ல அதுக்கு நம்ம செய்ய போகிறது ஜனவரி 1ங்கிறதையும் டிசம்பர் 31ங்கிறதையும் நாங்கள் குறிப்பாக போட்டுக்கிறேன். சரி, முதலாவது தரவில் 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்னது? ஜனவரி 1ஆம் தேதி செவ்வாய். ஓகே. 2008ஆம் ஆண்டுங்கிறது என்னது? லீஃப் வருடமா இல்லையா? லீஃப் வருடம். ஆகவே அது எப்படி டிசம்பர் 31 முடியும்? செவ்வாயாக இருந்தால் அடுத்த கிழமையாக இருக்க புதனில் தான் முடியும். விளங்குச்சு தானே? ஓகே. இப்போ புதன்கிழமையில் முடியுது. அடுத்த வருடம் அதாவது 2009 என்னத்தில் தொடங்கும்னு நினைக்கிறீங்க? வியாழனில் தொடங்கும், புதனுக்கு அடுத்த நாள். சரித்தானே? ஓகே. இப்போ 2009 எந்த வருடம்னு பார்க்கணும். லீஃப் வருடமா இல்லையா? இல்லை, சாதாரண ஒரு வருடம். சாதாரண ஒரு வருடமாக இருக்கக்குள்ள எந்த கிழமையில் தொடங்குதோ அதே கிழமையில் அந்த வருடம் முடியும். அதுதான் நம்ம பார்த்த ஷார்ட்கட். ஆகவே வியாழனில் தொடங்கினா வியாழன்லே முடிவார். சரித்தானே? ஓகே. இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகிறோம். நமக்கு கேட்குறாங்க டிசம்பர் 2010ஓட டிசம்பர் 31 தான்ட்டு. இப்போ நம்ம அடுத்தது போகிறோம். இதோட 2009ங்கிற வருடம் முடியுது. அடுத்து 2010 ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்க போகுது? இது முடியுது வியாழன். அடுத்து 2010 ஜனவரி 1 என்ன கிழமையில் தொடங்கும்? வெள்ளிக்கிழமையில் தொடங்கும். சரி, இப்போ 2010ங்கிறது என்ன வருடம்? ஒரு சாதாரண வருடம். ஆகவே எந்த கிழமையில் தொடங்குதோ அதே கிழமையில் தான் அந்த வருடம் முடியும். சரி, ஆகவே 2010 டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் விடையாக கொடுக்கலாம். சரித்தானே? ஓகே. இந்த ஷார்ட்கட்டுகளை நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த அந்த 6 வினாக்களும் நாட்காட்டி தொடர்பான ஒவ்வொரு வகை வினாவாக இருக்குது. சரித்தானே? ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு வகை வினாவிலையும் மாணவர்கள் நல்ல பரிச்சயம் அடையணும்னா அந்த ஒவ்வொரு வகை வினாவிலையும் குறைந்தது ஒரு 10 வினாக்களாவது ஒவ்வொரு வினா வகையிலையும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா அவங்க அதில் அந்த மாதிரி வினாக்கள் வரும்போது மாணவர்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிமுறையாக மாணவர்களுக்கு இருக்கும். சரித்தானே? ஓகே. ஓகே, சரி. இப்போ இந்த வினாக்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள்லையும் முக்கியமான வினாக்கள் இருக்குது, நாட்காட்டி தொடர்பானது. ஸோ அதையும் எப்படி இலகுவான வழிமுறையில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆசிரியர் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே அளவுக்கு நான் வேறு எந்தெந்த தலைப்புகளில் வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடலாம். இதை விட எளிய வழிமுறைகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. ஓகே, சரி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.